Hello man, welcome back to Alpha Tamlan. நான் உங்க சந்தோஷ் ராய். மேனரிசம் அண்ட் பிஹேவியர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டார் ஹோட்டல் போனால் அங்கே ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட கற்றுக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அங்கே ட்ரெடிஷனாக எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். அதே மாதிரி தான் இன்டர்வியூஸ்க்கும் தனி மேனரிசம் இருக்குது, ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மொத்த இன்டர்வியூ செஷனையே செக்ஷனாக பிரித்து உங்களுக்கு நான் வரப்போகிற வாரங்களாக அப்லோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூல இப்படி பேசணுன்றது ஒரு விஷயம், செல்ஃப் ரிடக்ஷன் இப்படி கொடுக்கணுன்றது ஒரு விஷயம், அந்த மாதிரி செப்பரேட் வீடியோஸை செப்பரேட் பார்ட்ஸாக உங்களுக்கு நான் வரப்போகிற வாரங்களை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் மேனரிசம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி என்டர் ஆகணும், எப்படி எக்ஸிட் ஆகணுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இன்டர்வியூக்கு 10 ஸ்டெப்ஸ் என்னென்னு என்னோட பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் இன்டர்வியூக்கு தேவையான 10 ஸ்டெப்ஸ், அதாவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத எல்லாமே அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் வாட்ச். ஸோ செகண்ட் திங் என்னன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ட்ரெஸ் கோட் நல்லா இருக்குது, நம்ம ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, ரெஸ்யூமை ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணிட்டோம், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி போகிறோமோ, என்ன பொசிஷனுக்கு போகிறோமோ அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த நிலைமையில் இருக்குது, எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே அந்த கம்பெனி பற்றி A to Z டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பட் கம்பெனியோட மெயின் ஃபேக்டர்ஸ், ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நமக்கு A to Z பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கம்பெனி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அ கேண்டிடேட். ஸோ நமக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டோம், கம்பெனி பற்றி நல்லா தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோம், விச் இஸ் அன் ஆப்டிடியூட் ரவுண்ட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், HR ரவுண்ட். ஸோ HR ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு ஹாலில் உட்கார வைப்பாங்க, குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இப்போ நம்மளோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், ஒரு பதட்டமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். எல்லாரும் ஐயோ வேலை கிடைக்குமா, என்ன பண்ண போகிறோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால என்ன ஆகும், ஒரு பதட்டமான அட்மாஸ்பியர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நம்மளோட டியூட்டி என்னன்னா, பிகாஸ் வி ஆர் த ஆல்ஃபா மேல்ஸ், ஸோ வி ஷுட் கிரியேட் அவர் ஓன் அட்மாஸ்பியர். எப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ட் அட்மாஸ்பியர் நம்மளே கிரியேட் பண்ணணும், மற்றவனை மோட்டிவேட் பண்ணணும், நம்மளும் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மச்சான் கவலைப்படாது, இந்த கம்பெனிலலாம் நமக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இந்தியாவில் லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது, அதில் ஒரு கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணணும். அட் த சேம் டைம் அவனையும் மோட்டிவேட் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ஒரு என்தூசியாஸ்டிக் அட்மாஸ்பியரை மாறும். ஸோ நீங்கள் HR அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டில் போவீங்க. அதே மாதிரி HR ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா டேக் டீப் பிரெத், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பதட்டமாக இருந்தீங்கன்னா கூட அந்த பெருசாக மூச்சு இழுத்து விடும் போது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆவீங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ HR நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம உள்ளே போகிறோம். இதில் நமக்கு இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை இன்டர்வியூ பண்ணுற HR மேலா ஃபீமேலான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, மேலுக்கு நம்ம அழகாக ஹேண்ட் ஷேக் பண்ணிவிடுவோம், பட் ஃபீமேலுக்கு பாதி பசங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங், மேலா ஃபீமேலான்றதால் நீங்கள் பார்க்கக்கூடாது. அங்கே போய் நீங்கள் ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டோட ஷேக் ஹேண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊரில் பாதி பசங்க பொண்ணுங்கனாலே பயன்றதை விட பொண்ணுங்கிட்ட ரொம்ப தூரமாக தான் இருக்காங்க. சில பேர் தான் பொண்ணுங்கிட்ட பழகுறாங்களே. ஸோ அந்த இடத்துல மேலா ஃபீமேலா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஸோ நமக்கு அங்கே மேலா ஃபீமேலான்னு ஆள் தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்டர்வியூ ரூம்குள்ளே போகிறோம். இன்டர்வியூ ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தனி கேபின் கொடுத்துருப்பாங்க, அந்த கேபின்குள்ளே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அந்த ரூம்குள்ளே எப்படி போகணும்னா, டோரை நாக் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதவு திறந்து உள்ளே போகக்கூடாது. யூ ஷுட் நாக் யுவர் டோர் 3 times. நாக் பண்ணிவிட்டு உடனே கதவு திறக்கக்கூடாது. லைட்டாக ஆஃப் டோர் திறந்து தலையை உள்ள நீட்டணும். ஸோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே மேலா ஃபீமேலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இப்போ அங்கே ஃபீமேல் இருந்தாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்கணும். ஆர் எல்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ நம்ம உள்ளே போனோடனையும் சேர் இழுத்து போட்டு உட்காரக்கூடாது. அவங்களுக்கு விஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், உங்கள் டைமிங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணணும். விஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படியே ரெஸ்யூமை கொடுத்துட்டு யூ ஷுட் ஆஸ்க் தெம், ஷல் ஐ டேக் மை சீட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சேரை இழுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சேரை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இழுத்துடக்கூடாது. பொறுமையாக இழுத்து, சத்தம் வராத அளவுக்கு இழுத்து நம்ம உட்காந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடணும். ஓகே, அடுத்து நம்ம இன்டர்வியூக்கு உள்ளே போயாச்சு, HR கிட்ட விஷ் பண்ணியாச்சு, ரெஸ்யூம் சப்மிட் பண்ணியாச்சு, நம்ம உட்காந்துட்டோம். ஸோ நம்ம உட்கார பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ஃபார்வர்ட் லீன் பண்ணி உட்காரக்கூடாது, ரொம்ப பேக்வேர்டில் லீன் பண்ணி உட்காரக்கூடாது. அட் த சேம் டைம் டேபிள் மேலேயும் கை வச்சு உட்காரக்கூடாது. ஷுட் பி சிட் ஸ்ட்ரெயிட். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனை சிட் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. அட் த சேம் டைம் கை உங்கள் லேப்பில் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஆர்ம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மொத்த இன்டர்வியூ செஷன்லையுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்கள் ஃபேஸில் உங்கள் பதட்டத்தை காட்டவே கூடாது.
பிகாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அடுத்து உங்க ரெஸ்யூமை பார்த்து ஹெச்ஆர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. லைக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் உங்க ரெஸ்யூம்ல இருக்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதில் இருக்க கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. யூ ஹவ் ஃபினிஷ்ட் எவ்ரி திங் ஆன்சரிங் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்டர்வியூவில். அடுத்து இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், சரி நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றது. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னா மொத்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றது ஒரு ஃபேக்டர், எப்படி நடந்துக்கிறோன்றது இன்னொரு ஃபேக்டர். பிகாஸ் நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக அங்கே இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு தாட் வரும், ஓகே பையன் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கான், நம்ம அவங்க கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா அவனால கண்டிப்பாக முடிக்க முடியும், ப்ளஸ் அவனுக்கு கிரியேட்டிவிட்டி தாட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஸோ இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெச்ஆர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஹெச்ஆர்ஸ் கிட்ட ஜென்ரலாக பேசணும். ஹெச்ஆர்ஸ் கிட்ட நம்ம பேசணும், ஹெச்ஆர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்க கிட்ட வந்து கம்பெனிஸ் பற்றி பேசணும். அதே மாதிரி கம்பெனி அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அவங்ககிட்ட அப்படியே ஜென்ரலாக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். பேசி முடிச்சுட்டு லைக் அவங்களுக்கு எப்படி போகுது ஒர்க், உங்களுக்கு எப்படி ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமக்கு ரைட்ஸும் இருக்குது, நம்ம கேட்கலாம். பிகாஸ் கம்பெனியோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கம்பெனி செட் ஆகுமா இல்லைன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஹெச்ஆர்ஸ் கிட்ட நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு தோணுதோ அது எல்லாமே கேட்கலாம். சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசலாம். பிகாஸ் உங்கள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜாலியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் பேசுகிற டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் ஹெச்ஆர்ஸை நோட்டீஸ் பண்ணணும். அவங்க எந்த மாதிரி ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்குது, அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கிளம்பி வரும்போது, அதாவது நீங்கள் இன்டர்வியூக்கு முடிச்சு நீங்கள் வெளியே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். நைஸ் ஷர்ட், நைஸ் ஹேர் ஸ்டைல், நைஸ் ஐஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. பையன் இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கான், அது மாதிரி ரொம்ப அட்டென்டிவாக இருக்கான். சார் நம்ம கிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருளை பார்த்து நல்லா இருக்குன்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளும் சந்தோஷமாக வெளியே வரணும், அவங்களும் சந்தோஷத்தை கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம், காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்தாச்சு. ஓகே, இட்ஸ் கிரேட் ப்ளஷர் டாக்கிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டோரை பொறுமையாக தள்ளிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். அவ்வளோதான். இன்டர்வியூ மேனேஜர் உங்களுக்கு சிம்பிளான விஷயம், நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது தான் இருக்குது. இல்லை மெயின் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, உங்கள் ட்ரெஸ் கோட், ஹேர் ஸ்டைல், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து உங்களோட கான்ஃபிடென்ட், அடுத்து உங்களோட ஸ்மைல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த மேனரிசம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் சந்தோஷ் சைனிங் ஆஃப், அண்ட் யூ guys are amazing. Bye bye.